வெண்பாவ கொண்டு வந்து விஜய் கிட்ட சேர்த்ததுக்கு அப்புறம் தான் மல்லிக்கெல்லாம் உயிரே வருது அப்படின்னே சொல்லலாம். அதாவது மல்லிக்கு வந்து இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, விஜய் வந்து வெறுக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஆனா அதே சமயத்துல நம்ம விஜய் வந்து வெறுத்தாலுமே கூட பரவால்ல. வெண்பாவ வந்து கொண்டு வந்து சேர்த்துட்டு, அடுத்ததா வந்து நம்ம பாட்டுக்கு வந்து நம்ம வேலைய பார்க்கலாம். அதாவது விஜய் வந்து வெறுத்துட்டாரு. இன்னும் வந்து நம்மள மேல வந்து இனிமே பாசம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவ்வளவுதான் இத்தோட எல்லாமே முடிஞ்சது. வெண்பாவ கொண்டு வந்து சேர்த்துட்டு, நம்ம பாட்டுக்கு நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படிங்கிற மாரி முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம மல்லியா இருந்தாலும் சரி, அதே மாரி நாகு, இன்னும் மயிலு இவங்க எல்லாரையுமே வீட்ட விட்டு வெளிய போக சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாரி விஜயும் வந்து இந்த ஒரு விஷயத்துல கண்டிப்பா வந்து கொஞ்சம் பொறுமையா தான் இருப்பாரு. அதுவும் இல்லாம மல்லி இங்கேயே இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்ல மாட்டாரு அப்படிங்கிறது தெரியும். ஹாஸ்பிட்டல்ல நம்ம விஜய் பேசின பேச்சு அந்த மாதிரி. ஆனா அதே சமயத்துல இப்போ நம்ம வெண்பாவ வந்து கொண்டு வந்து நம்ம விஜய் கிட்ட ஒப்படைச்சுட்டு, அடுத்ததா உங்க பொண்ண நான் உங்ககிட்ட ஒப்படைச்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்து என்கிட்ட இந்த விஷயத்த பத்தி வந்து எதுவும் கேட்காதீங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அதாவது இந்த வீட்ட விட்டு நான் போறேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஏன்னா, இப்போ நம்ம மல்லிக்கு தைரியம் வந்துருச்சு. ஏன்னா வெண்பா வந்து தொலைஞ்சு போனாங்க அப்படிங்கிறதுனால தானே விஜய் இருந்துட்டு அவ்ளோ கோவமாவும், அவ்ளோ ரூடாவும் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ வெண்பாவ கொண்டு வந்து சேர்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து ரொம்பவும் கோவமா பேச ஆரம்பிச்சுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம விஜய் இருந்துட்டு என்ன மன்னிச்சிரு மல்லி. எனக்கு என்ன பண்ண முடியும்னு சொல்லு. அதாவது நான் அவ்ளோ தூரம் சொல்லியுமே கேட்காம, நீ வந்து வெண்பாவ கொண்டு போய் தொலைச்சுட்டு வந்த. அதாவது யார் கடத்திருப்பாங்க, என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி சில விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அப்புறம் தான் கடைசியில விஜய் இருந்துட்டு, "நீ இங்கே இரு மல்லி. நான் ஏதோ கோவத்துல பேசிட்டேன். என்ன மன்னிச்சிரு" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ விஜய் வந்து மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா, மல்லி வந்துட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து விஜய கட்டி புடிச்சு கதறி எழ ஆரம்பிச்சுறாங்க. இதுக்கப்புறம் இந்த மாரி பண்ணாதீங்க. நான் வந்து வேணும்னு இந்த ஒரு விஷயத்த பண்ணல. அதுவும் இல்லாம, அதாவது வெண்பாவோட கோச் வந்து இந்த மாரி "ஏன் இப்படி பண்றீங்க? எதுக்காக இப்படி பண்றீங்க? வெண்பாவ முதல்ல இங்க கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வந்து கிரவுண்ட்ல சேருங்க" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி அவங்க சொன்னாங்க. அதே மாதிரியும் வந்து மல்லியும் வந்து அதாவது இந்த இடத்துல வெண்பாவும் வந்து சாப்பிடாம கொள்ளாம இருந்தா, அதனால தான் வந்து நான் கூட்டிட்டு போனேன். நம்ம வெண்பாவோட நல்ல எதிர்காலத்துக்காக தான் நான் கூட்டிட்டு போனேன். ஆனா அதையே நீங்க தப்பா எடுத்துக்கிட்டு என் மேல கோவப்பட்டீங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லும்போது, கடைசியில விஜய் இருந்துட்டு நான் செஞ்சது தப்பு தான் மல்லி. உன்ன அவ்ளோ புரிஞ்சுகிட்டு இருந்துமே கூட, நான் உண்மையிலேயே இப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள நான் செஞ்சிருக்க கூடாது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, நம்ம விஜய் வந்து இப்போ மன்னிப்பு கேட்கிறாரு. இப்போ அடுத்தடுத்து எல்லாமே நல்லபடியா முடியுது. அடுத்ததா வந்து நம்ம தீபிகா மேடம் இருந்துட்டு, தன்னோட ஒரு தவறு, அதாவது இதுவரைக்கும் வந்து விஜய்க்கு, மல்லிக்கு, வெண்பாவுக்கு இவங்க யாருக்குமே தெரியாம இருந்துச்சு. யார் வந்து நம்ம வெண்பாவ கடத்த சொன்னது அப்படிங்கிற மாரி சொல்லி, அதுவும் இல்லாம வெண்பா இருந்துட்டு இந்த மாரி முதல்ல என்ன கடத்துனது வேற ஆளு. அவங்க வந்து அவங்க கிட்ட இருந்து நான் தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் தான், இந்த குழந்தைங்கள கடத்துற கும்பல் கிட்ட நான் போய் சேர்ந்தேன். அவங்க என்ன வந்து நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க. அப்படி இப்படின்ற மாரி வெண்பா சொல்றாங்க. அதுக்கு தான் தீபிகா மேடம் இருந்துட்டு விஜய், மல்லி என்ன மன்னிச்சிருங்க. அதாவது வெண்பாவ வந்து மல்லி கிட்ட இருந்து கடத்திட்டு போனது நான் தான். நான் வச்ச ஆளுங்க தான் வந்து வெண்பாவ வந்து கடத்திட்டு போனது. என் மனசுக்குள்ள இது வந்து உறுத்திக்கிட்டே இருக்கு. ஏன்னா உங்களோட அன்பு, உங்களோட பாசம் இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது உண்மையிலேயே நம்ம எவ்வளோ பெரிய தப்புடா இங்க பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி எனக்கு ரொம்ப வந்து மனசு வேதனையா இருக்கு. அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி தீபிகா வந்து இப்போ மன்னிப்பு வந்து கேட்குறாங்க. உண்மையிலேயே விஜய்க்கும், மல்லிக்கும் இது மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம். அதுவும் இல்லாம இப்போ தீபிகா மேடம் புரிஞ்சுகிட்டு, இனிமே தீபிகா மேடத்து மூலியமா நம்ம வெண்பாவுக்கு எந்த ஒரு ஆபத்துமே வராது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சாலே போதும். அதுலயும் முக்கியமா இப்போ நம்ம வெண்பா வந்து காணாம போனாங்க. ஆனா அதே சமயத்துல வெண்பா மறுபடியும் கிடைச்சிருப்பாங்க. ஆனா இதுல வேற ஒரு கும்பல் வந்து இன்வால்வ் ஆனதுனால தான் அது நடக்காம இருந்துச்சு. அதே மாரி இப்போ வெண்பாவ எப்படி காப்பாத்துனாங்க? உண்மையிலேயே வந்து நம்ம மல்லிய வந்து அங்க கூட்டிட்டு போய் வெண்பாவ வந்து ஈஸியா காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழலா தான் போச்சு. ஏன்னா இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அதுலயும் இப்போ ஒரு மிகப்பெரிய ட்ராப் நடந்துச்சு. அதாவது நம்ம மல்லி வந்து வெண்பாவ கடத்துனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஏற்பாடே நடந்துச்சு. அப்படி என்ன ஏற்பாடு அப்படின்னா, இந்த ராஜேஸ்வரி வந்துட்டு ஏற்கனவே இந்த கதிரேசன், நிஷா இவங்க கிட்ட சொன்னாங்க. இந்த மாரி ஏற்கனவே அவளுக்கு தான் வயித்துல ஒரு குழந்தை உண்டாக போகுது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் வந்து வெண்பாவ கொண்டு போய் எங்கேயோ தொலைச்சுட்டு வந்துட்டான். அதாவது வெண்பாவ
வெண்பாவ ஏதோ பண்ணிட்டா இவ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சொன்னாங்க. அதுக்கு கதிரேசன் வந்துட்டு இந்த மாதிரி வந்து என் பேத்திக்கு மட்டும் எதனா ஒண்ணு ஆச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் மல்லி தான் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா நான் அவளை உயிரோடவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமான கோவத்துல இருந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ராஜேஸ்வரிக்கு இது இன்னும் அட்வான்டேஜா போயிடுச்சு. அதாவது மறுபடியும் வெண்பா கிடைச்சாலுமே கூட இப்போ நம்ம மல்லி வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்க விஷயம் தெரியணும். அதாவது மல்லி தான் நம்ம வெண்பாவை கடத்தினது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இப்போ ஸ்ட்ராங்கா தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடை வந்து இங்க பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ ஒரு ஆட்டோக்காரரை வச்சு அடுத்ததா வந்து இப்போ அந்த இடத்துக்கே வந்து கூட்டிட்டு போறோம். வெண்பாக்கு இருக்கக்கூடிய இடத்துக்கு. அதாவது அங்க வந்து உன் பொண்ணு இருக்காளா என்னன்னு பார்த்து வந்து தேடி சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்க பொண்ண உங்க கையில கால்ல விழுந்தாச்சு கூட நான் காப்பாத்தி குடுத்துடுறேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா இது ராஜேஸ்வரி தான் இந்த பிளானையே போட்டிருக்காங்க. அதாவது நம்ம மல்லிய வந்து அங்க போக வச்சு, வெண்பாவும் அங்கேயே இருக்காங்க இல்லையா? அதாவது மல்லி தான் வந்து வெண்பாவ வந்து கிட்னாப் பண்ணது. அதாவது இந்த ஒரு விஷயத்துக்காக தான். ஏன்னா தன்னோட வாரிசு வரப்போகுது. தன்னோட வயித்துல குழந்தை பொறக்க போகுது. அப்படி இருக்கும்போது விஜயோட பொண்டாட்டி பொண்ணு வெண்பா இங்க இருந்தா மொத்த சொத்துமே வந்து அதாவது நமக்கு கிடைக்காது. அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிதான் இந்த ஒரு விஷயத்த செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ராஜேஸ்வரி பிளான் பண்ணி கடைசியில மல்லிய வந்து அங்க கூட்டிட்டு போக வச்சாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் அதாவது அங்க போனதுக்கு அப்புறம் போட்டோ வீடியோ இது எல்லாத்தையுமே எடுத்து மல்லி தான் வெண்பாவை கடத்தி வச்சிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க. ஆனா கதிரேசனுக்கும் நிஷாவுக்கும் இந்த ஒரு வீடியோ இன்னும் போட்டோ இது எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு அப்புறமா உண்மையிலேயே பயங்கரமான அதிர்ச்சி இருந்துச்சு. ஆனா விஜய் இந்த ஒரு விஷயத்துல வந்து நம்ம மல்லியை நம்ப மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்துல நம்ப மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மல்லி இப்படி பண்ண மாட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். அதே மாதிரி என்னதான் வீடியோ போட்டோன்னு எது வந்தாலுமே கூட மல்லி இந்த ஒரு விஷயத்த செய்யல அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவங்க கான்பிடென்டோட இருப்பாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.